ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த லாகில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பிடிக்கரணை போட்டு ஒரு மசியல் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பிடிக்கரணையை குக்கரில் போட்டு வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கணும். பிடிக்கரணைன்றது இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி பிடிக்கரணை எப்படி இருக்கும். இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். பிடிக்கரணை, ஒரு கப்பு தேங்காய், துருவி வைத்த தேங்காய், ஒரு பீஸ் இஞ்சி துருவி வச்சது, அப்புறம் ஜீரகம் 2 மிளகு, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு, பச்சை மிளகாய் 3 நம்பர் பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, பெருங்காயம், அப்புறம் தக்காளி 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன். பிடிக்கரணை தோல் உரிச்ச பிடிக்கரணையை எடுத்து இதெல்லாம் முதல்ல போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, அடுத்தது புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறோம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்துக்கணும். அதை வெந்நீரில் போட்டு கரைச்சி வச்சா புளித்தண்ணி. கலக்கி விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி கூட இருக்குது. இப்போ மிக்சியில் அரைக்க வேண்டிய ஐட்டத்தெல்லாம் அரைச்சிக்கலாம். தேங்காய், ஒரு கப் திருவின தேங்காய், இஞ்சி, அதே போல் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. கருணக்கிழங்குல ஆயுர்வேதிக்கில் அதில் எல்லாம் லேகியம் செய்வாங்க. லேகியம் இது பைல்ஸுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்க இந்த கருணக்கிழங்கு அதிக அளவு உணவில் சேர்க்குறப்ப அது தொந்தரவு அதிகமாக கொடுக்காம இருக்கும். மஞ்சள் பொடி போட்டப்ப சாம்பார் பொடியும் இதில் போட்டுருக்கும். சாம்பார் பொடியும் போட்டுட்டு இப்போ மிக்சியில் அரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி விட்ட கடை இவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. நைஸாக எல்லாமே இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் இதுவும் ஒரு சீசனல் ஃபுட்டு தான். சீசனல் கிழங்கு. இது கூட இந்த ஒரு நவம்பர், டிசம்பர், இந்த ஜனவரி மாதம் அப்படி கிடைக்கும். மற்ற எல்லா நாள்லையும் இது கிடைக்காது.
கெட்டியாகிறதுக்கு கொஞ்சம் மாவு வச்சுருக்கிறேன். கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம், அரிசி மாவு, கடலை மாவு, எது வேணாலும். அது டைல்யூட்டாக இருக்கிறத கெட்டி பண்ணுறதுக்கு மாவு கரைச்சி கொடுக்குறேன். ஒரு கொதி வந்ததும் குறைச்சி ஊற்றிடுறேன். தக்காளி போட்டு அடுத்தது கொத்தமல்லி பொடி பொடியாக கொத்தமல்லி நறுக்கி மேலே தூவிட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து குடலுக்கு ரொம்ப நல்லது. பிடிக்கிறனா குடலுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் மலச்சிக்கலை நீக்குது. நமக்கு பைல்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து விடுபடுறதுக்கு இது இயற்கையாக இருக்கக்கூடியது. ஏன்னா இதில் கூட ஆயுர்வேதிக் சென்டர்லலாம் போய் கேட்டிங்கனாக்கா கருணக்கிழங்கு லேகியம் கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு பைல்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து விடுபட சௌகரியமாக இருக்கும். அது சாப்பிட சாப்பிட நமக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து குறையும். இது வந்து கழுவி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை நேரம் இந்த மாதிரி வரும். கருணக்கிழங்கு மசியல்னு சொல்லலாம், கருணக்கிழங்கு பொரிச்ச குழம்புன்னு சொல்லலாம், கருணக்கிழங்கு சாம்பார்னு சொல்லலாம். இது வந்து பொடி போட்டு இந்த மாதிரி வைக்கிற சாம்பார். இதை வந்து சப்பாத்தி தொட்டுக்கலாம். நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கு எதுக்கு வேணாலும் உப்புமா, சப்பாத்தி, இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, ஃபேமிலிக்கு இருக்கிற அந்த கருணக்கிழங்கையும் இந்த காமிச்ச கருணக்கிழங்கு இதில் போட்டுடலாம். அப்படி கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது வந்து சாத்தோட நெய் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோட தொட்டுக்கு சாப்பிட்லாம், உப்புமாவோட சேர்த்து சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டான ஒரு ஐட்டம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பவும் வைக்கிற சாம்பார், புளிக்குழம்பு அதெல்லாம் பார்க்குற டைமில் இது வந்து இது புளி போட்டு செய்கிறோம். இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து இஞ்சி, நம்ம பச்சை மிளகா, தேங்காய், ஜீரகமெல்லாம் அரைச்சி விட்றப்ப இது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுமே இது வந்து அப்படியே எண்ணெய் விட்டு தாளிச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லாமே குக்கரில் போட்டு எடுத்து வச்சிருந்தோம்னா மேக்ஸிமம் 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே அதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கடுகு போட்டு தாளிச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன்.
கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பவலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூடான சுவையான கருணக்கிழங்கு மசியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இருங்க, இதை டைரெக்டாக வச்சு காமிக்கலாம். இந்த லாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.